ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலா வீடியோ. இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஸோ மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு 11 சாப்டர்ஸை நான் பிரிச்சிருக்கேன். அதில் இந்த வீடியோ 1ல் வந்து 5 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பிகாம் ரிலேட்டட் கோர்சஸ், பிபிஏ கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்காம் எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்டை படிக்காமல் நம்ம வந்து பிகாம் ரிலேட்டட், அதாவது காமர்ஸ் பேஸ்டு டிகிரிஸோ ஒரு பிஜி டிகிரிஸோ நம்ம கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கரிக்குலம் ஆஃப் காமர்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். பிஜியில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு வச்சிருப்பாங்க. யூஜியில் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு வச்சிருப்பாங்க. சில டைமில் முதல்லலாம் மாடர்ன் மார்க்கெட்டிங்னு இருந்தது. ஸோ இட் மே பி கிவன் தி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸில் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் தி மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐம் ராஷர் ஃப்ரம் ராஷர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சதுனா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். யூ ஷுட் ரீச் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தோஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் காமர்ஸ் பேஸ்டு யூஜி அண்ட் பிஜி டிகிரிஸ். ஸோ வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது வீடியோ 1. ஓகேவா? ஸோ வந்து சாப்டர் 1 நான் பிரிக்கிறேன். ஏன்னா வந்து யூனிட் வைஸாக கொடுக்கல. யூனிட் வைஸ் கொடுத்தேன்னா எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சேஞ்ச் இருக்கும். அதனால் நான் சாப்டர்ஸை நான் கொடுத்துட்றேன். இட் மே பி அப்ளிகபிள் டு ஆல் த யூனிவர்சிட்டி கரிக்குலம். ஓகேவா? ஸோ சாப்டர் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மார்க்கெட்டிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். என்னென்ன நான் ரீட் அவுட் பண்ணுறேன். டிஃபைன் த டேர்ம் மார்க்கெட், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். மார்க்கெட்னா என்ன, அதனுடைய டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன், வகைகள் என்ன, சந்தை அதனுடைய வகைகள் என்னன்ற மாதிரி. செகண்ட் வந்து வாட் இஸ் மார்க்கெட்டிங், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா +1 லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு த ஃபர்ம்ஸ் அண்ட் டு த சொசைட்டி. ஸோ மார்க்கெட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த ஃபர்ம்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபர்ம்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் சொசைட்டி. ஸோ சொசைட்டியும் சமூகத்துக்கும் மார்க்கெட்டிங் இல்லைன்னா எந்த பொருளும் வாங்கவே முடியாது. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு த போத் ஃபர்ம்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். ஸோ தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, ஹவு டு டிஃபரன்ஷியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரம் செல்லிங். ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ரிப்பீட்டடான கொஸ்டின் சொன்னோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுக்குண்டான தியரி வீடியோ ஒன்று ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ரோச்சஸ் டு த ஸ்டடி ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். அப்கோர்ஸ். சிக்ஸ்த் வந்து வாட் இஸ் மாடர்ன் மார்க்கெட்டிங் சிஸ்டம், எக்ஸ்பிளைன் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங். ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் த கன்சூமர் அண்ட் எண்ட்ஸ் வித் த கன்சூமர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண 4 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து 7th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் மார்க்கெட்டிங் இன் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ரோல் ஆஃப் மார்க்கெட்டிங்கிறப்பே அதனுடைய பங்களிப்பு என்ன, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மார்க்கெட்டிங்கினுடைய சந்தையிடுதலினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான். இது வந்து இம்பார்ட்டன்ஸ், சப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் வச்சு எழுத முடியும். அடுத்து வந்து 8th வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மைக்ரோ மார்க்கெட்டிங் அண்ட் மேக்ரோ மார்க்கெட்டிங். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா இது ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது செப்பரேட்டாக ஒரு நான் வீடியோவாகவே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 9th கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். அதுவும் ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்கும், ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் வந்து வாட் இஸ் சோஷியல் மார்க்கெட்டிங், எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் சோஷியல் மார்க்கெட்டிங் டீடைல். சோஷியல் மார்க்கெட்டிங்கிறது வந்து அதுவும் ஒரு எமர்ஜிங் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இன் மார்க்கெட்டிங்கில் எமர்ஜிங் ஏரியா இன் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து 11th ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி 7 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஜென்ரலாக 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இப்போல்லாம் எலாபரேட் பண்ணி 7 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது 11th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த 11 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 1 வந்து மார்க்கெட்டிங், இன்ட்ரோடக்ஷன் டு மார்க்கெட்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. இதில் அப்பப்போ நான் சொல்கிறப்பயே எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை வந்து சாப்டர் 2வாக நான் கொடுத்துருக்கேன்.
ஓகேவா? இதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த வேரியஸ் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். எல்லா ஃபங்ஷன்ஸும் கலெக்டிவா எழுதக்கூடியது. ரொம்ப ஸ்டாண்டர்டான, ரிப்பீட்டடான கொஸ்டின் சொன்னோம்னா, ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகேவா? மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது 4 எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது இதோட நான் சேர்ந்து குடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது சம்பந்தப்பட்ட வீடியோ நான் ஏற்கனவே குடுத்துருக்கேன். தனியாவே. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பையர்ஸ்? பிரிங் அவுட் த செவரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பையிங். ஓகேவா? பையர்ஸ்னுடைய வகைகள் என்ன? பையிங் பொருள பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, அதனுடைய முக்கிய கூறுகள் என்ன? அடிப்படை கூறுகள் என்ன? அப்படிங்கிறது தேர்ட் கொஸ்டினா நான் குடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பையிங் ஃபங்ஷன்? பையிங் ஃபங்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். என்னென்ன மெத்தட்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்கும், விச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டைரக்ட்டா கேட்கறாங்க. அதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஆக்சுவலா 5த் கொஸ்டின் வந்து இதுல வராது. பிளானிங் பிரிமிசஸ்ங்கிறது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட். சாரி ஃபார் மிஸ்டேக். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செல்லிங் ஃபங்ஷன்ஸ். ஸோ செல்லிங் ஃபங்ஷன்ஸ்னுடைய எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறோம். ஏன்னா பையிங் ஃபங்ஷன்ஸ் இப்ப பார்த்தோம். அடுத்து 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, செல்லிங் ஃபங்ஷன் தான். அதனுடைய டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் தி செல்லிங் ஃபங்ஷன்ஸ் என்னங்கிறது தான் 6த் கொஸ்டின். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டேட் த வேரியஸ் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் தி மார்க்கெட்டிங். ஏன்னா ஃபங்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்பார்ட்டன்ட். வித்தவுட் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வி கேனாட் ஃபுல்ஃபில் ஆல் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். பண்ணவே முடியாது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. ஏர் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், சீ டிரான்ஸ்போர்ட்ங்கிற மாரி. ஸோ நெறைய இருக்கு. அது ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்னென்ன டைப் இருக்கு, அதனுடைய யூசஸ் என்னங்கிறத டீட்டெயிலா இருக்கும். இது +1லயே வந்து நல்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃபரன்ஸஸ் பிட்வீன் ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுஸ்? ஸ்டோரேஜ்க்கும் வேர்ஹவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நீங்க பார்த்தீங்கன்னா, பேசிக்கா 2க்கும் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இத கேட்கறாங்க. 9th கொஸ்டின் டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபங்ஷன்ஸ். ஸ்டோர் சம்பந்தப்பட்டதே தான். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? எதுக்காக கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிரிங் அவுட் தி டிஃபரன்ஸஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங் ஃபங்ஷன். ஸோ இது ஒவ்வொன்னுமே வந்து ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? அதாவது ஃபங்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பையிங், அசெம்பிளிங், செல்லிங், ஸ்டாண்டர்டைசேஷன், கிரேடிங், இப்ப நான் பார்த்த ஸ்டோரேஜ், வேர்ஹவுசஸ் அது எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். இதுல ஸ்டாண்டர்டைசேஷனுக்கும் கிரேடிங் உள்ள டிஃபரன்ஸ், ஸ்டோரேஜ்க்கு அண்ட் வேர்ஹவுஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட்டா ஏதாவது டிஃபரன்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் இதுதான் அப்படிங்கிற மாரி சில கொஸ்டின் சொல்லலாம். மத்ததெல்லாம் அது ரிலேட்டடான டாபிக் வந்து வந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்டாண்டர்டைசேஷன் நான் வந்து டிஃபரன்ஸ மட்டும் நான் கிரேடிங் சிஸ்டத்தோட சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டத்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அப்படி கூட கேட்கலாம். அதனால இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம். பட் இந்த கொஸ்டின் பாயிண்ட் அதாவது கொஸ்டினா நம்ம ஃப்ரேம் பண்ணி நான் குடுக்குறப்ப இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு குடுத்துருக்கேன். ரிப்பீட்டட் கொஸ்டினும் இதெல்லாம். 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஐஎஸ்ஐ? ஸ்டேட் த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஐ. ஐஎஸ்ஐலயும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து சாப்டர் 3 மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் அண்ட் மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட்ட வந்து அந்த டாபிக்ஸ வந்து சாப்டர் 3ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபைன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட். எக்ஸ்பிளைன் தி ஃபங்ஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட். சப்போஸ் யுஜிசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருந்ததுன்னா, அதுல மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் இருக்காது. பிஜில மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட்டே சப்ஜெக்ட் இருந்ததுன்னா, அதுல இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்டா வரும். ஸோ வாட் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட்? அதனுடைய ஃபங்ஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவ் டு மேனேஜ் த மார்க்கெட்டிங் ஃபங்ஷன்ஸ்ங்கிறத இதுல வரும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹைலைட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளானிங். ஏன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் வரதுனால அதுல மெயின் ஃபங்ஷன் வந்து மார்க்கெட்டிங் பிளானிங். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இந்த 2 கொஸ்டினுமே வந்து பிஜிக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட்ல இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கலாம். நாட் a யுஜி. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஜிக்கு வரும். வாட் இஸ் மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட்? வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் தி மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? அத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 4 சொல்றேன். மார்க்கெட் செக்மென்டேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்கன்னா, மார்க்கெட் செக்மென்டேஷன், பையர் பிஹேவியர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் இன் மார்க்கெட்டிங். இதுல மார்க்கெட் செக்மென்டேஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நான் சொல்றேன். ஸோ வாட் இஸ் மீன் பை மார்க்கெட் செக்மென்டேஷன்? பிரிங் அவுட் த
அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். அதை விட கம்பேரிட்டிவ்லி இந்த செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எலாபரேட் த வேரியஸ் பேசஸ் ஃபார் கன்சியூமர் மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஓகேவா? மார்க்கெட் செக்மெண்டேஷன் எப்படி மார்க்கெட்டை வந்து டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸா பிரிக்கிறாங்க, எந்தனுடைய அடிப்படையில் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதை வச்சு எம்பிஏல எல்லாம் கேட்டீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸோ அல்லது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இன்டைரக்டான கொஸ்டின்ஸாவோ இந்த மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல செகண்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணி கேட்பாங்க. பட் அப்கோர்ஸ் யூஜியில் உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின்ஸ் இதே மாதிரி வரும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதை மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டெஃபரெண்டா 2ல 1 வந்துடும். அதுலயும் வந்து கம்பேரிட்டிவ்லி செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டார்கெட் மார்க்கெட்டிங். வாட் ஆர் த வேரியஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டார்கெட் மார்க்கெட்டிங்? என்ன டார்கெட் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங், டெலிமார்க்கெட்டிங், டெஸ்ட் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் சொல்லலாம். இதுல பேஸ் பண்ணி ஏதாவது சிலபஸை பொறுத்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துடும். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ் இது மாதிரி டார்கெட் மார்க்கெட்டிங் சிலபஸ்ல இல்லாம இருக்கலாம். அதனால நான் வந்து ஜென்ரலா இதை நான் இதோட சேர்த்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஃபோர்த் கொஸ்டின் இஸ் ஆல்சோ ராங். இட் இஸ் பிரின்சிபல்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அதை விட்டுருங்க. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் ப்ராடக்ட் பொசிஷனிங் அண்ட் ப்ராடக்ட் டிஃபரன்சியேட்டிங். ஓகேவா? ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அண்ட் ப்ராடக்ட் பொசிஷனிங் வந்து ஷார்ட் ஆன்சரா கேட்கலாம். அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்களே அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து கொஸ்டின் வந்து ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் ப்ராடக்ட் பொசிஷன் அண்ட் பிராண்ட் பொசிஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த கான்செப்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சாப்டரா இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். சாப்டர் 4 வந்து ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் ப்ராடக்ட்? வாட் ஆர் த எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட்? ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரக்டா இதே மாதிரி கொஸ்டின் வரலன்னா கூட இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இந்த கான்செப்ட் மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா ப்ராடக்ட் ரிலேட்டடான எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மார்க்கெட்டிங்ல நீங்க ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ப்ராடக்ட் பாலிசி? வாட் ஆர் த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் இன் தி ப்ராடக்ட் பாலிசி? வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது ப்ராடக்ட் பாலிசி எலிமெண்ட்ஸ் டைரக்டா கேட்கலன்னா கூட அதுல வந்து கண்டென்ட் நிறைய இருக்கு, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அது செப்பரேட் கொஸ்டின்ஸா வந்து கேட்பாங்க. அதனால எலிமெண்ட்ஸ் இன் ப்ராடக்ட் பாலிசி வந்து நல்ல டீடைலா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ப்ராடக்ட் மிக்ஸ்னா என்ன? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். எப்படி மார்க்கெட் மிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, அதே மாதிரி ப்ராடக்ட் மிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மிக்ஸ்? அப்கோர்ஸ் ப்ராடக்ட் மிக்ஸ் கேரக்டரிஸ்டிக் கேட்கல, ப்ராடக்ட் மிக்ஸினுடைய கேட்கலன்னா கூட அவருடைய ப்ராடக்ட் மிக்ஸும் அதனுடைய எலிமெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் டிஸ்கிரைப் த டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி சேஞ்ச் இன் தி ப்ராடக்ட் மிக்ஸ். ப்ராடக்ட் மிக்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏன் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் பண்றதுக்கான என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பத்தி கேட்கறாங்க. இது சம்டைம்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஹைலைட் தி டிஃபரெண்ட் பேசஸ் ஆஃப் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். நியூ ப்ராடக்ட் பிளானிங் ப்ராசஸ் வந்து நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன்? டைவர்சிஃபிகேஷன் பத்தி கண்டிப்பா ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், ப்ராடக்ட் பொசிஷனிங், ப்ராடக்ட் ரீபொசிஷனிங், இதெல்லாம் வந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப அது ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்? இந்த கொஸ்டின் இல்லாத மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்கவே, அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. பிஎல்சி இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த செமஸ்டர் எக்ஸாம், எந்த இயர்ல எக்ஸாம் எழுதினாலும் சரி, டிஸ்டன்ஸ்லயோ ரெகுலர்லயோ எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் இது ஒரு கொஸ்டின் அவுட் ஆன கொஸ்டின் மாதிரி எடுத்துக்கோங்க. அதனால ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, அதோட வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வித் எக்ஸாம்பிளோட கேட்கக்கூடியது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்வேஸ். எய்த் வந்து ஸ்டேட் த வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன காரணம், அந்த ரீசன், அந்த ஃபெயிலியருக்கான ரீசனை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் இது கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து 5 யூனிட்ஸ் வந்து நான் இந்த சம்மப் பண்ணியிருக்கேன். இன்னும் 6 யூனிட்ஸ் இருக்கு, 6 சாப்டர்ஸ் இன் மார்க்கெட்டிங்ல. அதை வந்து வீடியோ 2வா நான் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இது சம்பந்த வேற ஏதாவது கொரீஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். வேற எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணுங்க, 1 by 1 நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.